அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க. என்னம்மா சனி பெயர்ச்சி பலன்கள் நான் ஆல்ரெடி உங்களதே பார்த்திருக்கேனேம்மா அப்படின்னா உண்மைதாங்க. சனி பெயர்ச்சி பலன்கள் பாருங்க, இந்த சனி பெயர்ச்சி கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, 29 மார்ச் 2025 சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு திருக்கணித பிரகாரம். புரியுதுங்களா? வாக்கிய பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து இந்த மார்ச் மாசம் வரைக்கும், அதாவது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலகட்டம் நடுவுல குழந்தைங்க பிறந்துச்சுங்க பாத்தீங்களா? அந்த குழந்தைங்க பிறந்த போது நிறைய பேரண்ட்ஸ் கேட்கறது உண்டு, மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனத்துல இருந்த மாதிரி எழுதி கொடுத்தோம் 29 மார்ச்ல இருந்து. வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரி தான் எழுதி கொடுத்தோம். இப்படி என்றளவும் பாத்தீங்கன்னா வாக்கியத்தை ஃபாலோ பண்ற எத்தனையோ மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அது என்னங்க வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்னா, இந்த திருக்கணிதம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள்ங்க. அட்வான்ஸ்டு வெர்ஷன். இப்ப இந்த அட்வான்ஸ்டு பிசிக்ஸ், அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இருக்கு பாத்தீங்களா? வாக்கியம் தான் பேஸ். வாக்கியம் அப்படின்றது சித்தர்களும் முனிகளும் ரிஷிகளும் நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்களா? அதை கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது. பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணிதம் ஃபாலோ பண்றது உண்டு. வாக்கியமே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டிஸும் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. மக்களும் மட்டும் இல்லாம ஜோதிடர்களும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த நவகிரக ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. சனீஸ்வரனுடைய மிக பிரசித்தி பெற்ற கோயிலான திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர கோயிலையும் பாத்தீங்கன்னா 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆக வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன். பொதுவா சனி நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சிம்மம் அஷ்டம சனியில இருக்கீங்க, கன்னி கண்டக சனியில இருக்கீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க, கும்பம் பாத சனியில இருக்கீங்க, மீனம் ஜென்ம சனியில இருக்கீங்க. இவங்களுக்கு எல்லாம் சனி கொஞ்சம் ஃபேவரா இல்ல. அப்படி ஃபேவரா இல்லாத பர்சனாலிட்டிஸ் கூட பாத்தீங்கன்னா 1/6/2026 உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்கு. குருனுடைய பார்வை சனி மேல படியுது. அப்ப 6ஆம் மாசம் வரைக்கும் தாங்க சின்ன சின்ன கஷ்டங்களும் இடையூறுகளும். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, சௌக்கியமா இருப்பீங்க. ஆனா சனி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறான். அப்படின்னாலும் சனி எப்ப கெடுக்க மாட்டான் அப்படின்னா, நீங்க பாட்டு நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு நியாயம் தவறாம, நீதி தவறாம, முடிஞ்ச வரைக்கும் நியாயத்தோட நம்ம தொழில் செஞ்சாலும், நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சாலும், கடின உழைப்பாளிகளா இருந்தாலும், சிவனேன்னு இருந்தாலும் சனி கெடுக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சனி யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. நல்லது செய்யணும் அப்படின்னா நான் என்னுடைய சொந்தமா இருந்தாலும் நான் நல்லது செஞ்சிடுவேன். என்னுடைய பகையாளியா இருந்தாலும் நல்லது செஞ்சிடுவேன். கெட்டது செய்யணும் அப்படின்னா என்னுடைய மனைவி குழந்தையா இருந்தா கூட நான் கெட்டது செய்வேன். பகையாளியா இருந்தாலும் நான் கெட்டது செய்வேன். அந்த மாதிரி நீதி தவறாத ஒரு கிரகம் அப்படின்றதுனால்தான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அதே மாதிரி நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாரு அப்படின்னா சனீஸ்வரன் தான். சனிக்கு அப்படின்ற உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அவரை பசிஃபை பண்ணணும், அவரை அமைதிப்படுத்தணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள். நீ கடின உழைப்பாளியா இரு, நீ உண்டு உன் வேலை உண்டு, வேலைதான் உனக்கு பிரதானம். அப்படி நீ பாட்டுன்னு உழைச்சிட்டே இருக்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்மா, நாங்க எப்படிமா உழைக்கிறது, வீட்டு வேலை இருக்குல்லம்மா, நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. தனுசு ராசி அன்பர்கள், கும்பத்துல இருந்து மீனத்துல பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய சனி பகவான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்துல சனி. பொதுவா 4ஆம் பாவ சனி என்ன சொல்லுவாங்க? அர்த்தாஷ்டம சனி அப்படிம்பாங்க. சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 3க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 4ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது பெருசா நம்ம யோசிக்கலாம் வேண்டியதில்லை. ஐயோ அர்த்தாஷ்டம சனி கெடுப்பான்னு சொன்னாங்களேம்மா அப்படின்னா அப்படி கிடையாது. பொதுவா அஷ்டம சனி 2.5 வருஷம் என்னென்ன மாதிரி கெடுபலன்களை கொடுப்பா, அதுல 50% அர்த்தாஷ்டம சனியில கொடுப்பா அப்படின்றது உண்மைதான். ஆனா நம்ம சனியை நினைச்சு எப்பயுமே பயப்படணுன்ற அவசியம் இல்லைங்க. சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தேமேன்னு சிவனேன்னு நம்ம வாழ்ந்தா பிரச்சனையே கிடையாது. சரி, என்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? மொதல் விஷயம், நம்ம கையிருப்பு எவ்வளவு காசு இருக்குனாலும் யாருக்கும் கடன் கொடுக்காத, கடன் வாங்கவும் வாங்காத. கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க 2.5 வருஷம் சாலிடா மைண்ட்ல வச்சுக்கோங்க. யார் கேட்டாலும் இல்லம்மா கடன் கொடுக்குற ஹேபிட்டே எனக்கு இல்ல, முதல்ல என்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணிடுங்க. 2வது, குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். குடும்பம் அப்படின்னு இருந்தா பிரச்சனை, பிள்ளைங்க அப்படின்னு இருந்தா தொல்லைங்க, இதெல்லாம் சகஜம் தான் எல்லார் வீட்லயும்.
இன்னைக்கு வந்து என் புள்ள சூப்பர்ப்பா, என் புள்ள வந்து ஐடியலான ஒரு புள்ள அப்படின்னு சொல்றவங்க நாளைக்கு ஐயோ என் புள்ள இது செய்ய மாட்டேங்குதே உட்காந்து அழறத பாக்குறோம். இன்னைக்கு அழறவங்க நாளைக்கு என் புள்ள ரொம்ப திருந்துடுச்சுப்பா, சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதையும் பாக்குறோம். மனுஷாலா பிறந்துட்டா ஒரு காலகட்டம் இல்ல ஒரு காலகட்டம் பெற்றோர்களுடைய பேச்சை அதுங்க கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோடவே இருக்குங்க. இன்னைக்கு நல்லா இருக்குது நாளைக்கு கெட்டு போகுது, இன்னைக்கு கெட்டு போயிருக்குது நாளைக்கு சூப்பரா இருக்கு. அப்ப குழந்தைங்களோட குணாதிசயத்துல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பா வரும். குழந்தைங்க கண்டிப்பா மாறுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இதை பெருசா அதை மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. மூணாவது, நம்ம வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். 4 பேர் கூடுற இடத்துல பாலிடிக்ஸ் இருக்குதான் செய்யும். இன்டர்னல் பாலிடிக்ஸ் எப்பயுமே இந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் மான் மாதிரிதான். மான பாவோன்னு பாக்குற சிங்கம் வந்து சாப்பிட முடியுமா? என்ன அதுங்க கிட்ட ஒரு நேர்மை இருக்கு. நேருக்கு நேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் தான் உன்னை அடிக்கிறேன்னு தெரிஞ்சு அடிக்குது. மனுஷால் கிட்ட அந்த குணம் இல்ல. நான் தான் உன்னை அடிக்கிறேன்னு தெரியாமயே அடிக்கிறாங்க. விட்டுடலாம், விட்டு கொடுத்து போயிடலாம். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நெய்பர்ஸோட சின்ன சின்ன குழப்பங்கள், பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெருசா நம்ம வந்து அவங்களுக்கு மைண்ட்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்க வேண்டாம். ரயில் சிநேகம் மாதிரி தான் நம்மளோட நெய்பர்ஸ்லாம். அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்தவுடனே அவங்க இறங்கி போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒருத்தவங்க நம்ம இங்கே இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் போறோம். இங்கே இருந்து சென்ட்ரல்ல இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் டிராவல் பண்ணாங்க. நடுவில் 2 ஸ்டாப்பிங் முன்னாடி இறங்கிட்டாங்க. ஐயோ அவங்க போயிட்டாங்க, நம்ம என்ன அழவாழறோம்? இல்ல இல்ல, அந்த மாதிரிதான் நெய்பர்ஸோட ரிலேஷன்ஷிப்பும். பெருசா அவங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்காதீங்க. 5வது ரொம்ப முக்கியமானது, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அது ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதுசா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல மட்டும் ரொம்ப கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இந்த 5 விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியை நினைச்சு பயப்படவே வேண்டியதில்லை. டோன்ட் வரி. வாழ்த்துக்கள்.